முக்கிய செய்திகள். மக்களுக்காக மக்கள் பணி திட்டம் இன்று தூத்துக்குடியில் நடைபெறுகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு 20 லட்சம் ரூபாய் மதிப்புடைய நலத்திட்ட உதவிகளை கேப்டன் விஜயகாந்த் வழங்குகிறார். டூ ஜி ஸ்பெக்ட்ரத்தின் அடிப்படை விலை 14,000 கோடி ரூபாயாக நிர்ணயம். செல்போன் சேவை கட்டணம் அதிகரிக்கும் நிலை. துப்பாக்கிச் சுடும் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்ற விஜயகுமாருக்கு பாராட்டுக்கள் குவிகிறது. ஹிமாச்சல் அரசு 1 கோடி ரூபாய் பரிசு அறிவிப்பு. டாஸ்மாக் வருமானத்தை 18,000 கோடியாக உயர்த்தியதே ஜெயலலிதா அரசின் சாதனை. திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டு. வணக்கம். விரிவான செய்திகள். மக்களுக்காக மக்கள் பணி திட்டத்தின் மூலம் தூத்துக்குடியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை கேப்டன் விஜயகாந்த் இன்று வழங்குகிறார். மக்களுக்காக மக்கள் பணி என்ற திட்டம் இன்று 4ஆம் நாளை எட்டியுள்ளது. அதன்படி இன்று தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நலத்திட்ட உதவிகளை கேப்டன் விஜயகாந்த் வழங்குகிறார். முதல் நாளான ஆகஸ்ட் 1ஆம் தேதி திண்டுக்கல்லில் சுமை தூக்கும் கூலி தொழிலாளிகளுக்கும், 2ஆம் தேதி தேனியில் நாட்டுப்புற கலைஞர்களுக்கும், 3வது நாளான நேற்று விருதுநகரில் ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கல்வி உதவித் தொகைகளை கேப்டன் விஜயகாந்த் வழங்கினார். அதைத் தொடர்ந்து விழாவில் சிறப்புரையாற்றிய கேப்டன் விஜயகாந்த் அதிமுக அரசு அறிவித்த எந்த திட்டமும் மக்களை சென்றடையவில்லை என்று தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மக்கள் குடிநீருக்கு கூட அலைய வேண்டிய நிலையை ஜெயலலிதா உருவாக்கி இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தேங்காய் முடி இருக்கு, அதுல ஒரு குச்சி சொருகி அதுல தண்ணி அள்ளி எப்பயா அள்ளி ஊத்துற ஒரு பானை போல, அந்த மாதிரி ஒரு கேவலமான நிலைமையை ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் உருவாக்கி கொடுத்திருக்காங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி எல்லாரும் சரட்டாங்குச்சியில அள்ளி தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்க, வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க சொல்றீங்களா? விஜயகாந்த் சொன்னேன், 30 மாவட்டத்துக்கு போறேன், தினந்தோறும் நான் வரேன், மக்களுக்காக மக்கள் பணி செய்ய. தினந்தோறும் அறிக்கை, எல்லாரும் உங்களுக்கு தெரியும், தினந்தோறும் ஜெயலலிதா அறிக்கை கொடுக்கிறாங்க. இது அறிக்கை கிடையாது, ஏற்கனவே சட்டசபையில பேசுற பேச்சை தான் திரும்பவும் சொல்றாங்க. அதை எடுத்து டிவியிலையும் போடுறாங்க. அவங்ககிட்ட மற்ற ஏன்னா பயமுறுத்தல், எங்கும் பயமுறுத்தல், உங்களையும் பயமுறுத்தல். மின்வெட்டு பிரச்சினை குறித்து கடந்த 5 ஆண்டுகளாக போராட்டம் நடத்திய ஜெயலலிதா தற்போது தமிழகத்தில் நிலவும் மின் பிரச்சனையை சீர் செய்ய எந்தவித நடவடிக்கையும் எடுக்காதது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். கொடநாட்டில் ஓய்வெடுத்துக் கொண்டு தினந்தோறும் அறிக்கை விடுவதால் மக்களுக்கு எந்த பயனும் இல்லை என்றும் கூறிய கேப்டன் விஜயகாந்த் ஆடு மாடு வழங்கும் திட்டம் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றும் வேலை என்றும் குற்றம் சாட்டினார். கும்பி சுருங்குது, அதாவது குடல் கருகுது, என்ன வறுமை, குழுகுழு வாசம் உனக்கு ஒரு கேடான. ஏன் கேட்கிற? எங்களுடைய வறுமை தீரு, ஏழ்மையும் வறுமையும் ஊழலையும் ஒழிப்பேன்னு சொன்னீங்களே, ஆட்சிக்கு வந்தா நாங்க அடக்க. நீங்க நாள் தவறினாலும் போராட்டம் தவறாம நடத்துறீங்களே போன 5 வருஷம். இப்ப என்னாச்சு? கரண்ட கொடுக்கறீங்க, இந்த இருக்கு சிவகாசி, விருதுநகர் எல்லாமே தொழில் நகரம். கரண்ட கொடுக்கிறேன். கரண்ட் எங்க? ஜூலை மாசத்துக்குள்ள நத்தம் விஸ்வநாதன் சொன்னார், நான் ஜூலை இப்படியே சட்டை இழுத்து விட்டுக்கிட்டே இருப்பாரு. இங்க எத்தனை மந்திரி இருந்தாங்க? இது அம்மா நீ தான் கேட்கணும். கேட்டா என்ன சொல்லுவாங்க? அந்த அம்மா. நான் சொல்லுவது மாரியம்மாவை. இந்த நிகழ்ச்சியில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த், சிறப்பு விருந்தினர் மாஃபா பாண்டியராஜன், மாவட்ட செயலாளர் வைரமுனி மற்றும் தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநில மாவட்ட நகர ஒன்றிய கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர் உட்பட ஏராளமான பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். தனது பிறந்த நாளையொட்டி வறுமையை ஒழிக்கும் விதமாக மக்களுக்காக மக்கள் பணி என்ற புதிய திட்டத்தின் மூலம் நலத்திட்ட உதவிகள் வழங்க கேப்டன் விஜயகாந்த் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. 2G அலைக்கற்றையின் விலை 14,000 கோடி ரூபாய் என மத்திய அமைச்சரவை நிர்ணயித்துள்ளது. இதனால் செல்போன்களின் சேவை கட்டணம் அதிகரிக்கும் நிலை உருவாகி உள்ளது. பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் 2G அலைக்கற்றையின் அடிப்படை விலை 14,000 கோடி ரூபாய் என விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த விலை டிராய் பரிந்துரை செய்துள்ள விலையை விட 4,100 கோடி ரூபாய் குறைவு என்று கூறப்படுகிறது.
டெல்லி, மும்பை போன்ற வட்டங்களில் கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும், ஏற்கனவே இயங்கி வரும் நிறுவனங்கள் பயன்பாட்டு கட்டணங்களை செலுத்த வேண்டும் என்றும் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் கபில் சிபல், 800 மெகா ஹெர்ட்ஸ் அலைக்கற்றையின் விலையை விட தற்போது வழங்கப்படும் 1800 மெகா ஹெர்ட்ஸ் அலைக்கற்றையின் விலை 1.3 மடங்கு அதிகம் என்று தெரிவித்துள்ளார். Cabinet approved the reserve price of rupees 14,000 crores for 5 megahertz pan-India in the 1800 megahertz band. The Cabinet also approved the recommendation of the EGOM for reserve price of the 800 megahertz band at 1.3 times that of the 1800 megahertz band. இந்த கட்டணத்தில் நாடு முழுவதும் உள்ள 5 மெகா ஹெர்ட்ஸ் GSM ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றை சேவையை பெற முடியும். டிராய் பரிந்துரைத்தை விட குறைவாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டாலும் செல்போன் கட்டணங்கள் உயரும் என தகவல்கள் வெளியாகி உள்ளன. ஜனவரி 2008க்கு பிறகு பெறப்பட்ட 122 நிறுவனங்களின் உரிமங்களை உச்சநீதிமன்றம் ரத்து செய்திருந்தது. மேலும் பிப்ரவரி 2012க்குள் அலைக்கற்றையை ஏலம் விட வேண்டும் என்று உத்தரவிட்டது. ஆனால் ஆகஸ்ட் மாதத்திற்குள் ஏலத்தை முடிப்பதாக உச்சநீதிமன்றத்திடம் காலக்கெடு பெற்றிருப்பதால் அதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு வேகமாக எடுத்து வருகிறது. லண்டன் ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்ற விஜயகுமாருக்கு பாராட்டுகள் குவிகின்றன. அவருக்கு இமாச்சல் பிரதேச அரசு 1 கோடி ரூபாய் பரிசு அறிவித்துள்ளது. லண்டன் ஒலிம்பிக் போட்டியின் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் நேற்று இந்தியா 2வது பதக்கத்தை வென்றது. 25 மீட்டர் ரேபிட் ஃபயர் என்னும் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா சார்பில் கலந்து கொண்ட விஜயகுமார் நூலெலியில் தங்கம் வெல்லும் வாய்ப்பை இழந்தார். இருந்தாலும் 2ஆம் இடம் பிடித்து வெள்ளிப் பதக்கத்தை பெற்றார். இதனால் அவருக்கு நாட்டின் பல தலைவர்களும் வாழ்த்துக்கள் தெரிவித்த வண்ணம் உள்ளனர். ஒலிம்பிக் போட்டிகளை முடித்துவிட்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி தாயகம் திரும்பும் விஜயகுமாருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படும் என்றும், அதைத் தொடர்ந்து அவருக்கு 1 கோடி ரூபாய் பரிசும் வழங்கப்படும் என்று இமாச்சல பிரதேச முதலமைச்சர் பிரேம்குமார் துமல் கூறியுள்ளார். प्रसन्नता और गर्व महसूस कर रहे हैं विजय कुमार ने। मैं पूरी प्रदेश की जनता की ओर से, प्रदेश सरकार की ओर से उन्हें बधाई देता हूं। हम उन्हें जो वो वापस आएंगे सम्मानित भी करेंगे। 15 अगस्त को हिमाचल गौरव से सम्मानित करेंगे और 1 करोड़ रुपए का उनको इनाम भी दिया। ஜார்க்கண்ட் முதல்வர் அர்ஜுன் முண்டா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், ஒலிம்பிக்கில் விஜயகுமாரின் சாதனை அற்புதமானது என்றும், வெள்ளிப் பதக்கம் வென்ற அவருக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார். விஜயகுமாரின் தந்தை சுபேதார் குமார் செய்தியாளர்களிடம் பேசியபோது, விஜயகுமாரின் இந்த சாதனையை தன்னால் வார்த்தைகளால் சொல்ல முடியவில்லை என்றும், நாட்டிற்கு மிகப்பெரிய பெருமையை தனது மகன் தேடி தந்துள்ளதாக கூறிய அவர், விஜயகுமார் பெற்ற இந்த வெள்ளிப் பதக்கத்தை இந்திய ராணுவத்திற்கு அர்ப்பணிப்பதாகவும் கூறியுள்ளார். டாஸ்மாக் வருமானத்தை 18,000 கோடி ரூபாயாக மாற்றியதே ஜெயலலிதா அரசின் சாதனை என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தனது பிறந்த நாளையொட்டி மக்களுக்காக மக்கள் பணி என்ற திட்டத்தின் மூலம் நலத்திட்டங்களை வழங்கி வருகிறார். 3வது நாளான நேற்று விருதுநகரில் ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகளை கேப்டன் விஜயகாந்த் வழங்கினார். இந்த விழாவில் கலந்து கொண்டு பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், பள்ளி மாணவ மாணவிகளின் கல்வி தரத்தை உயர்த்த அதிமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறினார். ஏழை எளிய மாணவர்கள் பொறியியல், மருத்துவம் உள்ளிட்ட உயர் கல்வி கற்க இயலாத நிலை இந்த ஆட்சியில் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வருங்கால தமிழகத்தை தூக்கி நிறுத்த போகக்கூடிய தூண்களே நமது மாணவர்கள் தானே தவிர வேற யாருமே கிடையாது. இன்னைக்கு நீங்க பொதுவா பாருங்க, காலேஜ் கூட முடிச்சிருப்பாங்க, ஆனா ஒரு நல்ல ஆங்கிலம் கூட பேச முடியாத ஒரு நிலைமை இருக்கு. சமச்சீர் கல்வி திட்டத்தை தமிழகத்தில் அமல்படுத்த வேண்டும் என முதலில் குரல் கொடுத்தவர் கேப்டன் தான் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பெருமிதம் தெரிவித்தார். கல்வி கண்ணை திறந்த கர்ம வீரர் காமராஜர் லஞ்ச லாவண்யம் இல்லாத ஆட்சி புரிந்ததாக கூறிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், தற்போது ஜெயலலிதா ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் லஞ்சம் தலைவரித்து ஆடுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். பேருந்து கட்டணம், மின் கட்டணம் மற்றும் பால் விலை என அனைத்து கட்டணங்களையும் உயர்த்தியதுதான் ஜெயலலிதா அரசின் ஓராண்டு சாதனை என்று கூறிய அவர், டாஸ்மாக் வருமானத்தை 18,000 கோடியாக உயர்த்தியதுதான் அதிமுக அரசின் சாதனை என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார்.
மக்கள் நலனின் அக்கறை செலுத்தாமல் கொடநாட்டில் ஒரு மாதமாக ஓய்வெடுத்து வரும் ஜெயலலிதாவிற்கு மக்கள் பாடம் புகட்ட வேண்டும் என்று தெரிவித்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த், இதே நிலை தொடர்ந்தால் மக்கள் நிரந்தரமாக ஓய்வு கொடுத்து விடுவார்கள் என்றும் எச்சரித்தார். மக்களே சிந்தித்து பாருங்கள். கடந்த 1.5 வருஷமாவது ஆட்சிக்கு வந்து இத்தனை நாள் சொல்லாத திட்டங்கள் இன்றைக்கு தினம்தோறும் காலையில எந்திரிச்சு டிவி வச்சா 9 மணிக்கே பல கோடி ரூபாய்க்கான திட்டங்கள் அறிவிக்கப்படுகிறது. இதெல்லாம் யாருக்கு கிடைச்ச வெற்றி? கேப்டனுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கும் கிடைத்த வெற்றி தவிர வேற யாருக்கும் கிடைத்த வெற்றி கிடையாது. இன்னைக்கு கேப்டன் கரெக்டா 1 மாத காலம் தமிழ்நாடு முழுக்க சென்று ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு நலப்பணியை செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்குதான் ஜெயலலிதா அவர்கள் அதை பற்றி சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆளும் கட்சியாக இருந்து இன்னைக்கு கொடநாட்டில் ஓய்வெடுப்பதை தவிர வேற ஒன்றுமே அறியாத ஜெயலலிதா அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரான நமது கேப்டனை பார்த்து இன்றைக்காவது திருந்து மலையை விட்டு இறங்கி வந்து மக்களுக்கு பணியாற்றக்கூடிய ஒரு நிலையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதிமுக அரசில் லஞ்சம் இல்லாமல் எந்த வேலையும் நடப்பது இல்லை என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டினார். தங்களின் பதவி எப்போது பறிக்கப்படுமோ என்ற அச்சத்தில் அதிமுக அமைச்சர்கள் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அதிமுக அரசின் திட்டங்கள் மக்களிடம் சென்று சேரவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். அண்ணா ஹசாரே அரசியல் கட்சி தொடங்கப் போவதாக கூறியுள்ளதற்கு ஆதரவும் எதிர்ப்பும் கிளம்பியுள்ளது. அண்ணா ஹசாரேவின் இந்த முடிவை ஸ்ரீ ரவிசங்கர் பிரசாத் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஊழலை ஒழிக்க வேண்டும் என்ற ஹசாரேவின் போராட்டம் தன்னை ஈர்த்ததாகவும், ஆனால் அதனை அரசியலில் ஈடுபட்டுதான் நிறைவேற்ற முடியும் என்பதில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ஜனார்தனன் திவேதி ஹசாரேவின் முடிவை வரவேற்றுள்ளார். ஹசாரேவின் முடிவு நல்ல முடிவு என்றும், அரசியலில் அவர் ஈடுபடுவதன் மூலமே அதன் நடவடிக்கைகள் குறித்து நன்கு தெரிந்து கொள்ள முடியும் என்றும் திவேதி தெரிவித்துள்ளார். एक अच्छी बात है, अगर वो इस राजनीतिक प्रक्रिया में आएंगे तो बहुत सारी नई बातें उनको भी मालूम होंगी. नारे नुमा बातें उछाल देना, लोगों की भावनाएं उभार कर कुछ तालियां बजवा लेना, ये एक अलग कला है और वो कला बहुत सारे लोगों को आती है, राजनीतिक लोगों को भी आती है. ஹசாரே குழுவினர் அரசியல் கட்சியாக மாறினால் அதற்கு ஆதரவு அளிக்க முடியாது என்று ஹசாரே குழுவின் உறுப்பினரும் கர்நாடக லோக் ஆயுக்தாவின் ஓய்வு பெற்ற நீதிபதியுமான சந்தோஷ் ஹெக்டே தெரிவித்துள்ளார். முன்னதாக ஊழலுக்கு எதிரான வலுவான லோக்பால் மசோதாவை நிறைவேற்ற வலியுறுத்தி கடந்த 10 நாட்களாக உண்ணாவிரதம் இருந்து வந்த அண்ணா ஹசாரே நேற்று மாலை 5 மணிக்கு தனது போராட்டத்தை நிறைவு செய்தார். போராட்டத்தை ராணுவத்தின் முன்னாள் தலைமை தளபதி வி.கே. சிங் முடித்து வைத்தார். அப்போது பேசிய அண்ணா ஹசாரே ஊழலுக்கு எதிரான தனது போராட்டம் தொடரும் என்றும், தற்போதைய சூழலுக்கேற்ப புதிய அரசியல் அமைப்பை உருவாக்க திட்டமிட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். சென்னையில் கள்ளத்துப்பாக்கியுடன் சுற்றித் திரிந்த 5 ரவுடிகளை போலீசார் கைது செய்து புழல் சிறையில் அடைத்துள்ளனர். சென்னை அம்பத்தூர் பகுதியில் ரவுடிகள் சிலர் துப்பாக்கியுடன் பொதுமக்களை அச்சுறுத்தி வருவதாக காவல்துறைக்கு தகவல் வந்தது. இதையடுத்து காவல்துறை இணை ஆணையர் சங்கர் தலைமையில் போலீசார் குறிப்பிட்ட அந்த வீட்டை அதிரடியாக இரவு முற்றுகையிட்டனர். அப்போது அந்த வீட்டில் பதுங்கியிருந்த கார்த்திக் என்ற ரவுடி உள்பட 5 ரவுடிகளை துப்பாக்கி முனையில் போலீசார் மடக்கி பிடித்தனர். பின்னர் அவர்கள் தங்கியிருந்த வீட்டை சோதனை செய்ததில் அங்கு கள்ளத்துப்பாக்கி ஒன்றும் கண்டெடுக்கப்பட்டது. அதனை பறிமுதல் செய்த போலீசார் குற்றவாளிகளை நீதிபதி முன் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். இதனிடையே சென்னை அண்ணா சாலையில் உள்ள ஸ்பென்சர் பிளாசாவில் 200க்கும் மேற்பட்ட கமாண்டோ படையினர் பாதுகாப்பு ஒத்திகை நடத்தினர். இதனால் அந்த பகுதியில் இரவு நேரத்தில் சிறிது பரபரப்பு ஏற்பட்டது. இருப்பினும் இந்த ஒத்திகை வழக்கமான ஒன்றுதான் என்று கமாண்டோ படையினர் தெரிவித்துள்ளனர். குழந்தையை நரபலி கொடுத்த கணவன் மனைவிக்கு இரட்டை ஆயுள் தண்டனை. மதுரை மாவட்ட நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. படகு சவாரி செய்ய உதகை ஏரி தகுதியற்றது. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவிப்பு. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.